मैं हूँ फरिश्ता, एक बाबा से मेरा रिश्ता, और ना किसी से कोई वास्ता। जो सत्य का दर्पण है, जो ईश्वर को अर्पण है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो प्रेम का संगीत है, जो आनंद का गीत है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो प्रकाश का नर्तक है, जो नवयुग का सर्जक है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो खुशी का देवता है, जो सतयुग का रचता है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो आशा का दीप है, जो ईश्वर के समीप है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो प्रकाश की मशाल है, जो विश्वास की मिसाल है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो सभ्यता का प्रसाद है, जो सत्यता की बुनियाद है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो परमात्मा का दूत है, जिसकी आभाद भूत है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो सूक्ष्म वतन वासी है, जो अर्श का निवासी है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो साक्षात्कार मूर्त है, जो साक्षात मूर्त है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो शांति का संदेश वाहक है, जो ज्ञान का पथ प्रदर्शक है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो स्वभाव में सरल है, जिसकी प्रकृति विमल है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। मैं हूँ फरिश्ता, एक बाबा से मेरा रिश्ता, और ना किसी से कोई वास्ता। जो कर्म करते कर्मातीत है, जो देह में रहते देहातीत है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो शीश महल का वासी है, जो बेहद का सन्यासी है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो ध्रुव तारे जैसा दिखता है, जो उड़न तस्करी जैसा उड़ता है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो समान और संपन्न है, जो खुश और प्रसन्न है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो ज्योति स्वरूप है, जो धारणा स्वरूप है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो क्षमा सिंधु है, जो दया सिंधु है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो रूहानी रूप धारी है, जो दिव्य गुण धारी है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो सेवा में तत्पर है, जो तप में श्रेष्ठतर है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। जो माया जीत है, जो प्रकृति जीत है, वो फरिश्ता है, वो फरिश्ता है। ஓம் சாந்தி. அவர்தான் ஃபரிஸ்தா அப்படிங்கிற 31 நாள் பட்டியனுடைய 10வது நாள் 10/1/2026. இன்றைய நம்ம பட்டி பண்ணக்கூடிய முரளி 6/4/1995. அந்த முரளியினுடைய தலைப்பு தூய்மைதான் ஆன்மீக தூய்மையின் ஆன்மீக பர்சனாலிட்டி மூலமாக, அதனுடைய ஸ்மிருதி சுரூபத்தின் மூலமாக மாயாஜீத் ஆகுங்கள். பியூரிட்டியினுடைய பர்சனாலிட்டி, ஆன்மீக பர்சனாலிட்டி, தூய்மையினுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியினுடைய நினைவு சுரூபத்தின் மூலமாக மாயாஜீத் ஆகுங்கள், மாய வென்றவர் ஆகுங்கள். அவரே ஃபரிஸ்தா. அவரே நான் யாரு? நம்ம தான்.
முரளி பார்த்தீங்கன்னா எந்த மைண்ட் செட்டில் நம்ம படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்குது, அந்த மாதிரி தெரியுது. எப்படி போன பட்டியில் கடலை வச்சு பாபா வந்து கடலாக இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு கடலை தேடணும் முரளியில், அப்போ கடல்கள் கிடைச்சிது. இப்போ வந்து ஃபரிஸ்தாவை தேடிட்டு இருக்கோம், இப்போ ஃபரிஸ்தாவாக கிடைச்சிட்டு இருக்குது. அப்புறம் மரியாதைகளுடைய முரளி படிச்சுட்டு இருந்தோம், அப்போ மரியாதைகளை தேடணும், அப்போ மரியாதைகள் கிடைச்சிது. அதனால இன்றைய பரிஸ்தாவனுடைய கண்ணாடியை போட்டு பரிஸ்தாவை நம்ம தேடுறோம் அந்த முரளியில். இன்னைக்கு பரிஸ்தாவை தேடினதில் ஃபர்ஸ்ட் கிடைச்ச பரிஸ்தா ஆன்மீக பர்சனாலிட்டி, ஆன்மீக தோற்ற பொலிவு உடையவரே ஃபரிஸ்தா. இன்று அன்பு கடலான தந்தை அன்பான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதில் கூட பாபா வந்து நமக்கு நினைவுகள், ஸ்மிருதிகள் கொடுக்குறாரு. உங்களுடைய பர்சனாலிட்டி வெளியிலிருந்து பார்க்கும்போது சாதாரணமாக தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது பர்சனாலிட்டி? பியூர், தூய்மையான பர்சனாலிட்டி இருக்குது. பாபா வந்து கேட்குறாரு, உலகத்தில் எத்தனை விதமான பர்சனாலிட்டிகள் இருக்குது, எத்தனை விதமான தோற்றுப்பள்ளி உடையவங்க இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உலகத்தில் வந்து 10 வகையான பர்சனாலிட்டி இருக்குது. அந்த 10 லைட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோவெர்ட், உள்நோக்குத்தன்மை. அவங்க வந்து தனியாக தான் இருப்பாங்க, குறைவாக தான் பேசுவாங்க, ஆனால் ரொம்ப ஆழமாக சிந்திப்பாங்க. ஆழமான சிந்தனை உடைய பர்சனாலிட்டி இன்ட்ரோவெர்ட், அதாவது உள்நோக்குத்தன்மை அப்படின்னு பேர். ரெண்டாவது எக்ஸ்ட்ரோவெர்ட், வெளிநோக்கு தன்மையில் இருப்பாங்க, வெளிநோக்கு முகமாக இருப்பாங்க. அது உள்நோக்கு முகம், இது வெளிநோக்கு முகம். எல்லாரும் கூட நல்லா பேசுவாங்க, அதிகமாக பேசுவாங்க, ரொம்ப ஊக்கம் உற்சாகமாக இருப்பாங்க. அவங்க வந்தாலே ஊக்கம் உற்சாகம் எல்லாருக்கும் நிரம்பிடும், அந்த மாதிரியான பர்சனாலிட்டி. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆம்பிவெர்ட், ரெண்டும் கலவையாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உள்நோக்கு முகம் மற்றும் வெளிநோக்கு முகம் ரெண்டினுடைய கலவையாக இருப்பாங்க. மூணாவது பர்சனாலிட்டி. அவங்க வந்து சில நேரத்தில் அமைதியாக இருப்பாங்க, சில நேரத்தில் கலகலப்பாக இருப்பாங்க, சூழ்நிலைக்கு ஏற்பாங்க அப்படியே மாறிடுவாங்க, சேஞ்ச் ஆகிடுவாங்க. அப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா ஆப்டிமிஸ்டிக் பர்சனாலிட்டி, அதாவது ரொம்ப நம்பிக்கையானவங்க, அவங்கள நம்பலாம். அவங்க எப்போவுமே நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க. சவால்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் வந்தால் கூட அவங்க எப்போவுமே நேர்மறையாக தான் பார்ப்பாங்க. பாசிட்டிவ் திங்கிங் ஒன்லி, என்ன வந்தாலும் பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. காலில் அடிபட்டால் கூட பாபா சொல்கிற மாதிரி உயிர் இருக்குல்ல, கால் தானே அடிபட்டது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. இவங்க தான் ஆப்டிமிஸ்டிக் பர்சனாலிட்டி, நம்பிக்கையின் உதாரணமாக விளங்கக்கூடிய பர்சனாலிட்டி. அப்புறம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பெசிமிஸ்டிக் பர்சனாலிட்டி, அதாவது நிராசையாக இருப்பாங்க. எப்போவுமே நிராசையே நிறைஞ்சிருக்கும் அவங்களோட, எப்பவும் எதிர்மறையாக இருப்பாங்க. சிக்கல்களை அதிகமாக, பிரச்சனை எது வந்தாலும் அதை பற்றி ரொம்ப டீப்பாக யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கவலையிலே இருப்பாங்க. நேரம் கவலையை வந்து அவங்க விலை கொடுத்து வாங்கி வாங்கி வச்சுப்பாங்க அதிகமாக. சின்ன சின்ன விஷயத்தில் கூட கவலைப்படுறது அவங்களுக்கு சாதாரணம். இந்த மாதிரி பர்சனாலிட்டி. அடுத்தது ஆறாவது பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டி, தன்னம்பிக்கை நிறைந்தவர், அந்த பர்சனாலிட்டி. இவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும், முடிவு எடுக்கிறதுல அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்க. இந்த கான்ஃபிடென்ட் பர்சனாலிட்டி. ஏழாவது பார்த்தீங்கன்னா ஷை பர்சனாலிட்டி, ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. இவங்க வந்து அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ரொம்ப சாஃப்ட் நேச்சர், சென்சிட்டிவாக இருப்பாங்க. அடுத்து எட்டாவது அக்ரெசிவ் பர்சனாலிட்டி, ஆக்கிரமிப்பு தன்மை அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக கோபப்படுவோம், டக்கு டக்குன்னு எதுக்கெடுத்தாலும் கோபம். சும்மா ஒருத்தருக்கு கடையில் போய் ஒரு சாமான் வாங்குறாங்க, இப்படி கொடுக்குறது போல இப்படி கொடுத்துட்டாரு, உடனே கோபம் வந்துடும் அவருக்கு. அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஆதிக்கம் செலுத்தணும், நான் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அக்ரெசிவ், ஆக்கிரமிப்பு தன்மையுடைய பர்சனாலிட்டி. ஒன்பதாவது வந்து காம் பர்சனாலிட்டி, ரொம்ப காமாக இருப்பாங்க, அமைதியான நேச்சுரல் இருக்கும் அவங்கள்ட்ட, பொறுமையாக அதிகமாக இருக்கும். அவங்களுடைய மனநிலை மென்டாலிட்டி எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். சந்தோஷம் வந்தால் குஷி அடைய மாட்டாங்க, துக்கம் வந்தால் துக்கப்பட மாட்டாங்க, ரெண்டுலேயும் பேலன்ஸாக இருப்பாங்க, ஈஸியாக எடுத்துருப்பாங்க, டேக் இட் ஈஸி. பத்தாவது பர்சனாலிட்டி கிரியேட்டிவ் பர்சனாலிட்டி, அவங்களோட படைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், கிரியேட்டிவாக புது புதுசாக யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஆர்டிஸ்ட், அதை எழுதுறது, இசை, அதிலெல்லாம் நல்ல ஆர்வம் இருக்கும். இந்த மாதிரி 10 வகையான பர்சனாலிட்டி பார்த்தோம். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு, சிலருக்கு வந்து பொசிஷனுடைய பர்சனாலிட்டியினுடைய அந்த போதை இருக்கும், சிலருக்கு பதவியினுடைய பர்சனாலிட்டியினுடைய போதை இருக்கும், சிலருடைய பர்சனாலிட்டி சரீரத்தின் பர்சனாலிட்டி அழகாக இருக்கும், அதனுடைய இதில் இருப்பாங்க.
பாபா இதெல்லாம் என்ன சொல்றாரு, எல்லைக்குட்பட்ட உடலினுடைய பர்சனாலிட்டி, உடலை சார்ந்த பர்சனாலிட்டி, இது வெளியில பார்க்கும்போது தெரிகிறது, அவுட்டர் சைடு. பாபா கேட்குறாங்க இந்த முரளியில, உங்களுக்கு தெரியுமா நீங்க எந்த மாதிரியான பர்சனாலிட்டி, உங்களுடைய பர்சனாலிட்டி என்ன தெரியுமா? பாபா நமக்கு நினைவு கொடுத்தாரு இந்த முரளியில, உங்களுடைய பர்சனாலிட்டியும் உலகத்துல இருக்கக்கூடியதுக்கும் ஆப்போசிட்டான பர்சனாலிட்டி, அது என்ன உங்களுக்கு தெரியுமா? அது என்ன? அது ஆன்மீக பர்சனாலிட்டி, அதாவது தூய்மையின் பர்சனாலிட்டி. தூய்மை. இப்ப எல்லாரும் கண்ணை மூடுங்க ஒரு 5 மினிட்ஸுக்கு. பாபா என்ன ட்ரில் கொடுத்தாரோ அதை நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். முரளியிலே பாபா அந்த பியூரிட்டிக்காக 5 சுரூபத்தினுடைய ட்ரில் சொன்னாரு, அது நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்ணை மூடுங்க. அதன் மூலமாக பாபா 5 பர்சனாலிட்டி நமக்கு சொன்னாரு. நம்மளுடைய பர்சனாலிட்டி, ஆத்மாவுடைய பர்சனாலிட்டி எவ்வளோ ஸ்டேஜஸ், எந்த மாதிரியான ஹை ஸ்டேஜஸை நம்ம தொட்டுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பாபா அந்த ட்ரில் மூலமாக நமக்கு புரிய வச்சாரு. அது ஒரு ட்ரில்லாக நம்ம இப்போ பண்ணலாம் பாபா சொன்ன விஷயங்களை. ஓம் சாந்தி. கண்ணை மூடுங்க. உங்களுடைய பேனா பென்சில் எல்லாம் வச்சிருங்க. கீழே முதுக நேராக, தண்டுவடத்தை நேராக வைங்க, முதுகு தண்டுவடத்தை. கண்ணை மூடிக்கோங்க. உங்களுடைய 5 சுரூபத்தின் 5 பர்சனாலிட்டியை நினைச்சு பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் போறோம் நம்மளுடைய அனாதி சுரூபம், ஆத்மாவுடைய ஒரிஜினல் அனாதி சுரூபம் பரந்தாமம். அங்க போகலாம். அந்த சுரூபத்துல பரந்தாமத்துல பாபா கூட தன்னுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை அனுபவம் பண்ணுங்க. பாபா சொன்னாரு, உங்களுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியை உங்களால அனுபவம் பண்ண முடியுமா? எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம், ஒரு நாள், அல்லது 1 செகண்ட். உங்களுடைய சுரூபத்தின், தன்னுடைய சுரூபத்தின் ஸ்மிருதியின் சுரூபமா மாறுங்க. எப்படி மின்னக்கூடிய நட்சத்திரமாக, கரைபடையாதிய வைரம் போன்று நான் ஆத்மா பிரகாசமாக ஜொலிச்சிட்டு இருக்கிறேன். பரந்தாமத்துல பாபா மற்றும் நான், தூய்மையான ஆத்மா நான். என்னுடைய பர்சனாலிட்டி எவ்வளோ ஹையஸ்டா இருக்குது பாருங்க. அந்த ஒளி அலைகள், தூய்மையின் அலைகள் நாலாபுறமும் பரவுகிறது. அதை ஃபீல் பண்ணுங்க, அதை பாருங்க, ஃபீல் பண்ணுங்க. എന്നിട്ട് நாலாபுறமும் தூய்மையின் அலைகள் பரவிட்டே இருக்கு. அப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் மைல்டா. என்ன ஒரு அழகான ஒரு சுரூபம், பர்சனாலிட்டி. அடுத்தது எல்லாரும் அவங்களுடைய ஆதி சுரூபத்தின் பர்சனாலிட்டிக்கு வாங்க. ஆதி சுரூபத்தின் ஸ்மிருதி எவ்வளோ சிரேஷ்டமானது மற்றும் எவ்வளோ விசித்திரமானது. உடலின் பர்சனாலிட்டியும் இருக்குது, பணத்தின் பர்சனாலிட்டியும் இருக்குது, செல்வங்களுடைய பர்சனாலிட்டியும் நிறைஞ்சிருக்குது சுத்தீகத்தில். மனதினுடைய பர்சனாலிட்டியும், ஒவ்வொருத்தருக்கு கூட உள்ள சம்பந்தம், தொடர்பினுடைய பர்சனாலிட்டி எவ்வளோ ஹை லெவலில் இருக்குது. அதை ஃபீல் பண்ணுங்க, அதை பாருங்க, அதை ஃபீல் பண்ணுங்க, அதை என்ஜாய் பண்ணுங்க. சுகம், சாந்தி, ஆனந்தத்தின் அனுபவத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நாம் நம்மளுடைய ஆதி சுரூபத்தின் நினைவில் தன்னுடைய தூய்மையின் பர்சனாலிட்டியை அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறோம். எவ்வளவு மகான் பர்சனாலிட்டி இந்த பர்சனாலிட்டி. அதை ஃபீல் பண்ணுங்க, பாருங்க, பாருங்க, ஃபீல் பண்ணுங்க. இப்போ நீங்க எல்லாரும் தன்னுடைய மத்திய காலத்தினுடைய பர்சனாலிட்டிக்கு வாங்க. பாருங்க, உங்களுடைய சடச்சித்திரங்கள் கோவில்களில்
பூஜிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை பாருங்க. இன்று வரை தன்னுடைய சுரூபத்தின் மூலமாக, தன்னுடைய தூய்மையின் பர்சனாலிட்டி மூலமாக அனைவரையும் கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பர்சனாலிட்டி, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் இந்த தூய்மையின் பர்சனாலிட்டி அனுபவம் ஆகுது. பக்த ஆத்மாக்கள் கூட நம்மளுடைய தூய்மையின் பர்சனாலிட்டியை பார்த்து அந்த தூய்மையின் பர்சனாலிட்டியை அவங்களும் அனுபவம் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாபா நமக்கு நினைவுகள் கொடுத்தாரு. சட சித்திரங்களுக்கு இப்போ வரைக்கும் பூஜை நடக்குது, அதுவும் விதிப்படி. அந்த மாதிரி எந்த ஒரு தர்ம ஆத்மாக்களுக்கும் நேதாவுக்கும் இந்த மாதிரி அனுபவம் ஆகிறது இல்லை. அதனால தன்னுடைய ஆன்மீக பர்சனாலிட்டியின் அனுபவத்தை வெளிக்கொணருங்கள். கடைசியில இப்ப வரைக்கும் கூட நம்ம பிராமண ஆத்மாக்கள் மறுஜீவா ஜென்மம் எடுத்திருக்கிறோம். இன்று வரை பிராமண லௌகீகத்துல இருக்கக்கூடிய பிராமணர்கள் நம்மளுடைய அந்த பேர் பிராமணன் அப்படிங்கிற பேரை வச்சு எல்லா சுபமான காரியத்திலையும் அவங்க தான் முன்னாடி இருக்காங்க. திருமணமாகட்டும், பூஜையாகட்டும், மரணமாகட்டும், எந்த ஒரு புதுமனை புகுவிழாவாக ஆகட்டும், அனைத்திலும் அவங்க தான் முதலா இருக்கிறாங்க. பிராமணர்கள் யாகங்கள் வளர்க்கறது, சாஸ்திரம் படிக்கிறது, எல்லாத்தையும் பிராமணர்கள் தான் கூப்பிடுகிறார்கள். அதுக்காக பாபா சொல்றாங்க, இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய தூய்மையினுடைய பர்சனாலிட்டிக்கு அவ்வளவு மகிமை இருக்குது. அதனால அந்த சொரூபத்துல நிலைச்சிட்டுங்க. தூய்மையின் பர்சனாலிட்டி என்ற சொரூபத்தில். ஓம் சாந்தி. லௌகீகத்துல எந்த ஒரு மனிதர்கள் என்ன காரியம் செய்யறாங்களோ அவங்களுடைய பேர் சாதாரண புத்தகத்துல வருது, ஹிஸ்டரியில வருது, பயோகிராபியில வருது அவங்க பேரு. ஆனா குழந்தைல உங்களுடைய பேர் எதுல வருது? சாஸ்திரங்கள்லயே உங்க பேர் வந்துருது. இத பாபா நினைவுபடுத்தினாரு முரளியில. அத கூட விதிப்படி, சாஸ்திரங்களை கூட விதிப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க, அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அத விதிப்படி தான் ஓபன் பண்றாங்க, விதிப்படி படிக்கிறாங்க, விதிப்படி மூடுறாங்க. அந்த மாதிரி கிடையாது, எந்திரிச்சு எடுத்தாங்க வச்சாங்க நினைச்ச நேரத்துல, அப்படி கிடையாது. அதுக்காக ஒரு ப்ராப்பரான இடம் இருக்கும், அதை கவர் பண்ணி வைப்பாங்க. அது பூஜையெல்லாம் பண்ணி அப்புறம் வைக்கிறாங்க. எடுக்க முன்னாடியும் சரி, வைக்கும் போதும் சரி பூஜையெல்லாம் பண்றாங்க. அது படிக்கும் போது கூட அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு தனியா வச்சிருப்பாங்க, அதுல வச்சுதான் படிப்பாங்க. கீழே கூட வைக்க மாட்டாங்க, கண்ட இடத்துல எல்லாம் வைக்க மாட்டாங்க. பாபா சொல்றாங்க, உங்களுடைய தூய்மையினுடைய பர்சனாலிட்டியை ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய சாஸ்திரங்கள் எவ்வளவு மரியாதைக்கு உரியதாக முதல் தரமாக அவங்க மதிப்பளிக்கிறாங்களோ, அதே போல குழந்தைகளை நீங்க கூட உங்களுடைய பர்சனாலிட்டியை நினைவுல கொண்டு வாங்க, ஸ்மிருதியில கொண்டு வாங்க. அதை எமர்ஜி சுரூபத்துல வைங்க, மர்ஜி சுரூபமாக்காதுங்க, மறந்துடாதுங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்மளுடைய இது பரிஸ்தா, நிரந்தரமாக பயிற்சி செய்பவர் தான் பரிஸ்தா. ஒரு ஸ்டோரி உண்டு இல்லையா, நாரதர் கடவுளை பார்க்க போயிருப்பாரு. அப்ப கடவுள் ஒரு சின்ன டைரி வச்சிருப்பாரு. அந்த டைரி என்னன்னு கேட்பாரு. இது ரொம்ப பர்சனலான டைரி அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நாரதருக்கு கியூரியாசிட்டி அதிகமாயிரும். அதை பார்க்கணும், என்னது அது அப்படின்னா அவர் சொல்லுவாரு, என்ன யார் அதிகமா நினைக்கிறாங்க அவங்களுடைய பேரு இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்பாரு. அப்போ நாரதருக்கு இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாயிரும். நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாரு. கண்டிப்பா பார்க்கலாமா, ஏதோ பாருங்க அப்படின்னு கொடுப்பாரு. பாப்பாரு, அவர் பேரு தான் ஃபர்ஸ்டா இருக்கும், நாரதர் பேரு. அப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்புறம் இன்னும் நிறைய பேஜஸ் எல்லாம் பார்ப்பாரு, எல்லா பேஜஸும் பார்ப்பாரு. அப்புறம் திருப்பி கொடுத்துருவாரு, திருப்பி பார்ப்பாரு. அப்புறம் நன்றி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு கிளம்புவாரு. அப்பா திருப்தியா இருக்கு, நான் தான் அதிகமா கடவுளை நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போயிட்டே இருப்பாரு. போகும்போது ஒரு இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது, ராம் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு கேட்கும். என்னடா அது அப்படின்ட்டு போனா அங்க ஆஞ்சநேயர் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருப்பாரு. உடனே அவர் சொல்லுவாரு, என்ன ஆஞ்சநேயா, பவன் புத்திர ஆஞ்சநேயா,
நீ வந்து தவம் பண்றதை விட்டுரு, எதுக்கு தவம் பண்ற? நான் இப்ப கடவுள்கிட்ட இருந்து வரேன், அவர்கிட்ட ஒரு பர்சனல் டைரி இருந்தது, அவரை யார் அதிகமா நினைக்கிறாங்கன்ட்டுங்கிற பர்சனல் டைரி, அதை வந்து பார்த்தா என் பேர் தான் ஃபர்ஸ்ட், ஆனா உன் பேர் அந்த புத்தகத்திலே இல்லையே, நீ எதுக்கு நினைக்கிற, நீ நினைச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவார். ஆஞ்சநேயர் சொல்லுவாரு, நான் என்ன புக்கில் பேர் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், நீ இடத்த காலி பண்ணு அப்படின்ற. இவரு பாத்தியாப்பா கொழுப்ப சொல்லிட்டு அவர் போயிடுவாரு நாரதர். அடுத்து என்ன கொஞ்ச நாள் கழிச்சு போயிருப்பாரு கடவுளை பார்க்கறதுக்காக நாரதர். அப்போ ஒரு சின்ன டைரி வச்சிருப்பாரு, 2-3 பேஜ் தான் இருக்கும். அப்போ அது கேட்பாரு, இது என்ன டைரி, இது என்ன படிக்கிறீங்க கடவுளே அப்படிம்பாரு. அவர் சொல்லுவாரு, இல்லை இல்லை இது ரொம்ப 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 பர்சனல் டைரி அப்படிம்பாரு. அப்படியா, அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இதுல? அப்ப அவர் சொல்லுவாரு, இது வந்து நான் யாரை, கடவுள் எந்த பக்தர்களை நினைக்கின்றார், யாரெல்லாம் கடவுள் நினைக்கிறாரோ அவங்களுடைய புஸ்தகம், அவங்களுடைய லிஸ்ட் அப்படிம்பாரு. அப்படின்னா விசேஷம் தானே? ஆமா விசேஷம் தான். அப்ப நான் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தா ஃபர்ஸ்ட் பேரு ஆஞ்சநேயருடைய பேர் தான் இருக்கும். இவருடைய பேரை தேடுறாரு, அந்த புத்தகத்துல இவர் பேரே இல்லை. இவருக்கு ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு, ரொம்ப ஹர்ட் ஆகல, ரொம்ப தலைக்குனிவாயிடுச்சு. அப்ப ஆஞ்சநேயர் மறுபடியும் பார்க்க போறாரு. மறுபடியும் அவர்கிட்ட சொல்றாரு, நான் வந்து நீ பெரிய ஆள் தான்ப்பா, நான் வந்து இப்ப கடவுள்கிட்ட இருந்து வரேன். அவர் ரொம்ப பர்சனல் டைரி ஒன்று வச்சிருந்தாரு, அதுல அவர் யாரை நினைக்கிறாரோ அவங்க லிஸ்ட்டை பார்த்தேன், அதுல நீ தான் ஃபர்ஸ்டா இருக்க, என் பேர் இல்லவே இல்லை. மறுபடியும் ஆஞ்சநேயர் சொல்றாரு, யாரு பேர் இருந்து எந்த என்ன பேர் வராட்டா எனக்கு என்ன, நான் ஸ்ரீராமரை நினைவு செய்து கொண்டிருக்கின்றேன், நீ இடத்த காலி பண்ணு அப்படின்றார். அந்த மாதிரி நம்ம கூட பகவானுடைய பர்சனல் டைரியில இருக்கிறோம். அவர் யார் அதிகமா நினைக்கிறார் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்குதா, இல்ல அவரை யார் அதிகமா நினைக்கிறாங்கிற அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்குதா, நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். இப்ப நம்ம 2வது பாயிண்ட பார்த்துட்டு இருந்தோம். பரிஸ்தா என்றால் முதல்ல 5 சுரூபத்தினுடைய ட்ரில் பார்த்தோம், அந்த பர்சனாலிட்டியை பற்றியது. அப்புறம் மாயா ஜீத் ஆகிறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் பார்த்தோம். அடுத்து இது வந்து சரீரி ஆகிறதுக்கான பயிற்சி 3வது. இந்த 3 பயிற்சியும் பாபா இன்னைக்கு செய்ய வச்சாரு. மாயா ஜீத்துக்காக பாபா என்ன சொல்றாரா, உங்களுடைய 5 இந்த சொரூபங்கள் 5 பர்சனாலிட்டியினுடைய சொரூபத்துல நினைவுனுடைய இருந்தீங்கன்னா, சொரூபத்தின் நினைவுல இருந்தீங்கன்னா நீங்க மாயா ஜீத் ஆயிடலாம். உங்களுடைய ஸ்மிருதி வந்து ஸ்மிருதி ஆயிடுச்சு, மறந்துட்டீங்க அப்படின்னா மாயா என்ன பண்ணிடுது, மாயா வந்து உங்களை தோக்கடிச்சிருது. நீங்க மறுபடியும் அதை துரத்த வேண்டியதா இருக்குது. வந்த மாயாவை துரத்துறீங்களா, அவர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற, துவாபரயுகத்துல இருந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்ப வாடா நண்பா கொஞ்சம் டீ காப்பி சாப்பிட்டு போ வந்துட்ட அப்படின்னு சொல்லி டீ காப்பி எல்லாம் கொடுக்குறீங்களா? இல்ல பஜ்ஜி கூட பண்ணி கொடுக்குறீங்களா? சூடா பஜ்ஜி, குளிர்காலமா இருக்குது, கொஞ்சம் சூடா பஜ்ஜி கொடுறா நண்பா அப்படின்னு. இந்த அப்படி பஜ்ஜி என்ன உனக்கு பீஸாவே தரேன்னு சொல்லி செஞ்சு கொடுக்குறீங்களா? என்ன பண்றீங்க? மாயா கூட எதிரியே நண்பனாக்குங்க அப்படின்னு சொன்னது மாயா கிட்ட பாபா சொல்ல, மனிதர்கள்ட்ட சொன்னாரு. மாயா ராவணன் எதிரி, அவர்கிட்ட வச்சுக்கவே கூடாது கணக்கு. அதனால பாபா வாணியில சொல்றாரு, நடுவா குழந்தைங்க கூப்பிட்டுக்கிறாங்க மாயாவை. அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, ராவணன் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு, பாபா நான் போலான்னு தான் நினைக்கிறேன், இவங்க என்ன விட மாட்டேங்கிறாங்க, அவங்கதான் என்ன கட்டி வச்சிருக்காங்க, உங்களை எப்படி கட்டி போட்டிருக்காங்களோ அன்புல, அதே மாதிரி என்னையும் அன்புல கட்டி போட்டாங்க. டீ காப்பி கொடுத்தது பட்டவர பஜ்ஜி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, வடை கிட என்னெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. பாப்பா நான் எனக்கு போக்கே மனசு இல்லை, இவ்வளவு பாசம் காட்டினா எப்படி நான் போவேன் அப்படிங்குது மாயா. ஒன்று வந்து மாயா ஜீத் ஆகணும் அப்படின்னு பாபா சொன்னாரு. இன்னொன்று பாபா எச்சரிக்கை கொடுத்தாரு, வார்னிங் கொடுத்தாரு. நடுவா எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் கூட, யார்ட்டையாவது பேசிட்டு இருக்கீங்க, இல்லை நடந்துட்டு இருக்கிறீங்க, காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற போது கூட யார்ட்டையாவது பேசிட்டு இருந்தா கூட அவங்களுக்கும் என்ன நினைவு கொடுங்க, நான் யார், நான் ஆத்மா. பாபா சொல்றாங்க முரளியில, கடைசி நேரத்துல இப்படி உட்கார்ந்துடாதுங்க, நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மா. பாபா சொல்றாங்க கடைசி வரைக்கும் மாயா விடாது, அதனுடைய பிரபாவத்தை அது காட்டும். அதனால நடுவா பாபா அசரீரி பயிற்சியை பிராக்டிஸ் பண்றதுக்காக நிரந்தரமாக ஆத்மாபிமானி நிலைய பயிற்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத, அந்த சுரூபத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாபா எச்சரிக்கை கொடுத்தாரு இந்த முரளியில. மாயா சொல்றாங்க பாபா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், மாயா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப புத்திசாலி, நம்மளை வந்து மறக்கடிச்சிருது நீங்க எவ்வளவுதான் பெரிய மகாரதியா இருந்தாலும் சரி. பாபா வந்து இதுல ஒரு ஸ்டோரி சொன்னாரு. இப்படி வந்து கிளி வந்து பாத்தீங்கன்னா பைப்புக்கு மேலே உட்காந்துட்டு பைப்பில் உட்காராத தோத்தாராம், பைப்பில் உட்காராத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா அது பைப்பில் தான் உட்காந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி கதை ஆயிடக்கூடாது அப்படின்னாரு பாபா.
அடுத்து மூணாவது பாபா சொன்னாங்க, செல்ஃப் செக்கிங் யார் பண்றாங்களோ அவங்க தான் ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தா என்றால் சுயத்தை செக் பண்றவங்க, சுய சோதனை செய்பவர் தான் ஃபரிஸ்தா. நமக்கு முன்னாடி இதுக்கு சாட்சாத் ஒரு உதாரணமாக இருப்பவர் பிரம்மா பாபா. பாபா சொல்றாங்க, நீங்க ஸ்தூலமான சேவை செய்யுங்க, சூட்சுமமான சேவை கூட செய்யுங்க, சம்பந்தத்தில் வந்தாலும் சரி, தொடர்பில் வந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி. ஆனால் ஃபுல் டே அமிர்த வேளையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தன்னுடைய மனம் புத்தியினுடைய செக்கிங் பண்ணுங்க. நம்மளுடைய எண்ணங்கள் எங்கேயும் வேஸ்டில் போயிடக்கூடாது. பியூரிட்டி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க பிரம்மச்சரியம் மட்டும் கிடையாது. பிரம்மச்சரியத்தை அஞ்ஞானிகள் கூட இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை பார்க்குறாங்க, அவங்க பிரம்மச்சரியமாக ஆயிடுறாங்க. பிரம்மச்சரியத்தில் இருக்காங்க. அஞ்ஞானிகளும் இருக்காங்க பிரம்மச்சரியத்துல, ஞானிகளும் பிரம்மச்சரியத்துல இருக்காங்க, மகாத்மாக்கள் இருக்காங்க, சாதுக்கள் இருக்காங்க, சன்னியாசிகள் இருக்காங்க பிரம்மச்சரியத்துல. உங்களுடைய தூய்மை அவங்களுடைய தூய்மை ரெண்டு பேருக்குமான வித்தியாசம் என்ன? பாபாவுடைய ஸ்ரீமத் என்ன? அமிர்த வேலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தன்னைச்சானே சோதனை பண்ணணும். நம்மளுடைய சம்பந்தம், தொடர்பு, கர்மம் எங்க வேஸ்டா போயிட்டு இருக்குது, இதுல நம்ம செக்கிங் பண்ணணும், செக் பண்ணணும். பாபா சொல்றாங்க, அதனால மகியின் புத்தியுடையவங்களா மாறுங்க, கூர்மையான புத்தியுடையவங்களா மாறுங்க. இப்ப இந்த அந்த மாதிரியான நேரம் நடந்துட்டு இருக்குது. உங்களுடைய புத்தியை இன்னும் நுட்பமாக மாற்றணும், இன்னும் மகீனா மாற்றணும், இன்னும் ஷார்ப்பா போகணும். புத்தியானது புத்தியை தீட்டணும். பெரிய பெரிய ரூபத்தில் நீங்க டோட்டலா நீங்க செக் பண்ணிடுறீங்க. அமிர்த வேலை ஓகே, முரளி கிளாஸ் ஓகே, ஈவினிங் யோகா டிகே ஓகே, தரிசன சக்கரத்தை சுத்தினேன், டிராபிக் கண்ட்ரோல் பண்ணேன், எல்லாரையும் ஆத்மாவை பார்த்தேன், ஓகே, யாருக்கும் துக்கம் கொடுக்கல, எந்த ஒரு பாவமும் செய்யல. பாபா சொல்றாங்க, இது என்ன? இது செக் பண்றது கூட பெரிய விஷயம்தான். ஆனா இது என்ன அப்படின்னா மேலோட்டமாக ரொம்ப பெரிய ரூபத்துல, சின்ன நுட்பமா இல்லை, இதுல வெளிப்படையா இருக்குது, அவ்வளவுதான். இப்ப பாபா சொல்றாங்க, இந்த மோட்டியான இந்த மாதிரி பெரிய வெளிப்படை, அதாவது ரொம்ப டீப்ல இல்லாம மேலோட்டமா செக் பண்றதுக்கான நேரம் கிடையாது. இப்ப ரொம்ப நுட்பமான செக்கிங் பண்ண வேண்டிய நேரம். இதுல பாபா சொல்றாங்க, எப்படி டிகிரி கிடைக்குதுல நமக்கு, சத்யத்தினுடைய டிகிரி, திரேதாயத்தின டிகிரி, அது 16 டிகிரி இது 14 டிகிரியா எப்படி மாறுது? அதனுடைய காரணம் என்ன? 16 கலையில இருந்து 14 கலை வர்றதுக்கான காரணம் பாபா சொன்னாங்க முயற்சி பண்றதுல. நம்பர் 1ல இருந்து நம்பர் 2ல வர்றதுக்கான காரணம் மேலோட்டமா செக்கிங் பண்றது. அதுக்கு பாபா எக்ஸாம்பிள் கூட கொடுத்தாரு. ஒன்னு முரளி, இன்னொன்னு தனுஷ் பானம். எப்படி? ஒன்னு முரளி அப்படின்னா புல்லாங்குழல். ஸ்ரீகிருஷ்ணர் எப்பவுமே புல்லாங்குழல் வச்சுட்டு ஆனந்தமா வாசிச்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை. ஆனா ராமர் கையில வில் அம்பு காட்டியிருக்காங்க. அதாவது எந்நேரமும் யுத்தம் பண்ணிட்டே இருக்காரு. மேலோட்டமா செக் பண்றது அந்த வில் அம்பு மாதிரி. அதுவே டீப்ல செக் பண்றது அப்படின்னா, நான் என்ன எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறேன், யாருக்கு யார் மேலே சுபாவனை இருக்குது, இல்லை சுப பாவனையில் நான் எல்லாரோடையும் கூட பழகுறேனா, சம்பந்தம் தொடர்பில் வரேனா, சுப காமனாக இருக்குதா, சுப விருப்பம் இருக்குதா, நல்ல விருப்பம் இருக்குதா, நல்ல எண்ணம் இருக்குதா, இப்படின்னு டீப்பாக திங்க் பண்ணுறது. ஒருத்தர் கூட நான் பேசுகிறேன் அப்படின்னா அவங்க ஆத்மா நினச்சி பேசுகிறேன்னா, சரி பேசுறதை விடுங்க, ஒருத்தவங்களை நான் நினைக்கிறேன் என் மனசுக்குள்ள, அவங்கள ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுட்டு அவங்கள நினைக்கிறேனா, இல்லை உடம்புன்னு நினைச்சிட்டு தான் அவங்கள நினைக்கிறேனா? இந்த மாதிரி டீப்பான செக்கிங். சரி, ஃபரிஸ்தா சீரீஸ் போயிட்டு இருக்கு, அதனால நான் எல்லாரையும் ஃபரிஸ்தாவா பாக்குறேன்னா, என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபரிஸ்தாவை பாக்குறேனா? சரி, மற்றவங்களை பாக்குறீங்க, அவங்கள ஃபரிஸ்தாவை பாக்குறீங்களா? சரி, ஒருத்தவங்களை நினைக்கிறோம், உங்க வீட்டில் உள்ளவங்களே நினைக்கிறோம், அம்மாவே நினைக்கிறோம், அப்பாவை நினைக்கிறோம் அப்படின்னா அவங்கள ஃபரிஸ்தாவா நினைக்கிறோமா, இல்லை பிகேஸ் மட்டும் தான் ஃபரிஸ்தாவை நினைக்கிறோமா, இல்லை வெளியில உள்ளவங்களே சேர்த்து நினைக்கிறோமா, இல்லை என்னையாவது நான் நினைக்கிறேனா? ஒரு நாய்க்குட்டியை நினைக்கிறேன் அப்படின்னா கூட அதை ஃபரிஸ்தாவா நினைக்கிறேனா, இல்லை மாடை நினைக்கிறேன்னா ஃபரிஸ்தாவா நினைக்கிறேனா, பூனையை நினைக்கிறேனா அதை ஃபரிஸ்தாவா நினைக்கிறேனா? இந்த மாதிரி சும்மா நான் மட்டும்தான் ஃபரிஸ்தா அப்படிங்கிற அந்த பயிற்சியை விட்டுட்டு பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றையும் ஃபரிஸ்தா. இந்த மைக் எடுத்துட்டீங்கன்னா மைக்கு கூட ஃபரிஸ்தா, இந்த பூச்செடி எடுத்துட்டீங்கன்னா அதையும் ஃபரிஸ்தாவா பாருங்க, இந்த சாவி, கண்ணாடி, புக்கு, வாட்டர் பாட்டில், கம்ப்யூட்டர், சேரு, இந்த ஹாலு எல்லாமே ஃபரிஸ்தாவா பார்க்குறீங்களா? இந்த டிவி, இந்த ஏசி, இந்த டேபிள் எல்லாத்தையுமே ஃபரிஸ்தா, அந்த ஸ்க்ரீனு ஃபரிஸ்தாவா பார்க்க முடியுதா? பார்க்குறீங்களா? இந்த சுட்சமான செக்கிங்.
அப்போ வந்து பாபா சொன்னார், அந்த முரளி அப்படின்னா புல்லாங்குழலுக்கு ஹிந்தியில் முரளி. அது வந்து பாருங்க, அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது, வெயிட் கம்மி. அந்த வில்லம்பு ரொம்ப வெயிட்டு, தூக்க முடியாத வெயிட்டு. இது வந்து ரொம்ப லேசானது. ஆடுங்க, பாடுங்க, வாசிங்க, எவ்வளோ ஜாலியாக இருக்குது. சந்தோஷமா இருங்க, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துங்க. இதில் எந்த ஒரு ஹெவினஸும் இல்லை, சுமை இல்லை. பாபா சொன்னார் இதில் சுமையே இல்லை. ஆனால் வில்லம்பு எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. நாங்கள் ஒரு தடவை ஒரு அரண்மனைக்கு போயிருந்தோம். பழைய அந்த அருண்காட்சி, இப்போ மியூசியம் மாதிரி தானே வச்சுருக்காங்க அரண்மனையெல்லாம். அங்கே பார்க்க போகும்போது பார்த்தா அவங்க அந்த காலத்தில் யூஸ் பண்ண வில், அம்பு, வாள் எல்லாம் தூக்க போனால் நம்மளால் தூக்க முடியாது. நம்ம இன்னும் 10 கிலோ சாப்பிட்ணும் ஒரு நேரத்துக்கு. அந்த அளவு சாப்பிட்டா தான் அது தூக்க முடியும் போல், அவ்வளோ வெயிட்டு. இப்போ அந்த அளவு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். சுமை அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி திரேதாயுகத்தில் காட்டியிருக்காங்கன்னா அப்போ அது எவ்வளோ வெயிட்டை சுமக்கிற மாதிரி தானே. அந்த புல்லாங்குழல் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இடுப்பில் சொருவிப்பார், காதில் சொருவிப்பார், தலையில் முடியல சொருவிப்பார், எங்கே வேணாலும் சொருவிப்பார். அப்புறம் அதை சுமந்துட்டு இருக்கிறவங்க எவ்வளோ குஷியாக இருக்கார் கிருஷ்ணர், ஸ்ரீகிருஷ்ணர். ராமர் பார்த்தீங்கன்னா எப்பவும் அல்ற மாதிரி காட்டுவாங்க, சோகத்திலே இருப்பார். ராமாயணமே சோகமயம். நான் கூட ராமாயணம் மகாபாரதம் ரெண்டையும் பார்த்தேன். மகாபாரதம் பார்க்கும்போது ரொம்ப குஷியாக இருந்ததுங்க. ஏன்னா அங்கே நிறைய வித்தியாசமான ட்விஸ்ட்டு, டான்ஸு, நகைச்சுவை எல்லாம் இருக்கும். அதுவே ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா மகாபாரதம் அவ்வளோ அந்த மாதிரி இருக்கும். ராமாயணத்தை பார்த்தா அப்படின்னா ராமாயணத்தை பார்க்கவே பிடிக்கல. சீரியல் சின்ன வயசுலேயே ஒரே அழுக. அங்கே பார்த்தா சீதா எழுதிட்டு இருப்பாங்க, இங்கே பார்த்தா ராமர் எழுதிட்டு இருப்பாரு, அங்கே பார்த்தா லட்சுமணன் எழுதிட்டு இருப்பாரு, இந்த பரதா எழுதிட்டு இருப்பாங்க, இந்த கைகை எழுதிட்டு இருப்பாங்க. ஒரே அங்கே ராவணனாவது நான் சந்தோஷமா இருந்தாலும் அங்கே மண்டபத்தில் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. சூப்பனாக ஆளுவாங்க. ஒரே அழுக. மேஜிக்கல் சீன் அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். வேற அந்த சுத்தமாகவே நல்லாவே இருக்காது. ஒரே அழுக. என்னத்துக்கு இதை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் பாதியிலே கட் பண்ணிட்டேன் அந்த சீரியலை. அந்த மாதிரி எது புல்லாங்குழலோட ஜாலியாக இருக்குது, லேசாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இப்போ வில் அம்புன்னா நீங்கள் மேலோட்டமாக செக் பண்ணுறீங்க, புல்லாங்குழல் அப்படின்னா நீங்கள் ஆழமாக செக் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்கும் கம்பேரிசன் பாபா சொன்னார் இந்த முரளியில். மேலோட்டமாக செக் பண்ணுறவங்க ஹெவியாக இருப்பாங்க, சுமையோடு இருப்பாங்க. ஏன்னா டீப்புக்குள்ளே போகல, உள்ளுக்குள்ளே போகல. அதுவே டீப்பாக செக் பண்ணுறவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆழமாக செக் பண்ணி அதை வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறவங்க செக் பண்ணாலே போதும், சொல்யூஷன் வந்துடும் தானாகவே. அவங்க வந்து அவங்களுடைய அடையாளம் புல்லாங்குழல். நல்லது. ஓம் சாந்தி. சம்பூர்ண பவித்திரதா மூலம் ஆன்மீக ராயல்டி மற்றும் பர்சனாலிட்டியை அனுபவம் செய்து தனது மாஸ்டர் ஞான சூரியன் சொரூபத்தை வெளிப்படுத்துங்கள். பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய தூய்மையின் பிரபாவம் ஆதிகாலத்திருந்தே பிரசித்தமாக உள்ளது நினைவு வருகிறதா? உங்கள் அநாதி மற்றும் ஆதிகாலம். அநாதி காலத்திலும் கூட தூய்மையான ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆத்காரூபத்திலும் கூட விசேஷமாக ஜொலிக்கின்ற நட்சத்திரங்கள், ஜொலித்துக் கொண்டே இருக்கும் மற்ற ஆத்மாக்களும் உள்ளனரானார். நட்சத்திரங்களாகிய உங்கள் துமிப்பு அனைவரோடும் கூட இருந்த போதிலும் விசேஷமான ஜொலிப்பாக உள்ளது. ஆதி காலத்தியல் உங்கள்
பாடல்கள் கடைசி காலமாகிய சங்கமயுகத்தில் ராமனாத்மாக்களாகிய உங்களுடைய பரமாத்ம பாலனையின் பரமாத்ம அன்பின் பரமாத்மா படிப்பின் பாக்கியம் கோடியில் சில ஆத்மாக்களாகிய உங்களுக்குத்தான் கிடைக்கிறது.